8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, வயநாடு மறுவாழ்வு பணிகளுக்கு உதவி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி வயநாடு பகுதியை வந்து பிரதமர் மோடி வந்துட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கான வந்துட்டு நிதி உதவி வந்துட்டு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது மத்திய அமைச்சரவை செயலராக டிவி சோமநாதன் நியமனம் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ தமிழக பிரிவு ஐஏஎஸ் அதிகாரி. ஸோ இவர் வந்துட்டு மத்திய அமைச்சரவை செயலராக பொறுப்பேற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு டிமோர் லெஸ்டேவின் உயரிய விருது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். டிமோர் லெஸ்டே அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க, உயரிய விருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு பூட்டான்லேருந்தும் ரஷ்யாவிலேருந்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு வந்துட்டு டிமோர்லேருந்தும், அதுக்கப்புறம் வந்துட்டு டிமோர் லெஸ்டே, அப்புறம் ஃபிஜி அப்படின்ற ஒரு 2 நாட்டிலேருந்து கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய ஹாக்கி அணிக்கு உற்சாக வரவேற்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இரட்டை தங்கம் முதல் அணி வந்துட்டு நெதர்லாந்தில் வந்துட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இரட்டை தங்கம் வந்துட்டு முதல் அணி அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா நெதர்லாந்து கண்ட்ரிக்கு தான் வந்து கிடச்சிருக்கு இந்த ஒலிம்பிக் போட்டியில். இந்தியாவை பார்த்துட்டோம்னா 69வது இடத்துல இருக்கும். டோட்டலாக வந்துட்டு 6 அவார்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ சீனா வந்துட்டு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ டோட்டலாக 88 அவார்ட்ஸ் வந்து சீனாவுக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது பங்களாதேஷ் சீஃப் ஜஸ்டிஸ் குவைட்ஸ் ஹிந்துஸ் சீக் சேஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அடுத்தது செபி சீஃப் ஹேட் ஸ்டேக் இன் ஃபண்ட் டைடு டு அதானி ரிப்போர்ட்ஸ் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அலிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ மால் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஹிண்டன்பர்க் சொல்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி தான் வந்துட்டு இதை டீல் பண்ணுறாங்க. ஸோ இதோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாதவ் பூரி பச் அப்படின்றவங்க தான் இதோட சேர்பர்சனாக இருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்டேக்ஸ் பார்த்துட்டோம்னா பெர்முடாலையும் மொரிஷியஸ்லேயும் ஸோ இவங்களோட ஓன் மணியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட அதானியோட்டேருந்து ஒரு சில அமௌண்ட்டை வாங்கி அவங்க வந்துட்டு ஸ்டேக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா இவங்களுக்கு வந்து அலிகேஷன் அனுப்பியிருக்காங்க. ஸோ செபி அப்படின்றத பார்த்துட்டோம்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஏப்ரல் 12 1992 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டோம்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992 படி தான் வந்துட்டு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன் செக்யூரிட்டிஸ் அண்ட் டு ப்ரொமோட் அண்ட் ரெகுலேட் த செக்யூரிட்டி மார்க்கெட்டை வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி இதை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நான் ஸ்டாட்யூட்டரி பாடியாக வந்து இனிஷியலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு செபி ஆக்ட் 1992 கொண்டு வந்து இதை வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியாக மாற்றுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா மும்பையில் இருக்குது. இது அணியில் ரீஜனல் ஆஃபீஸ் வந்துட்டு அகமதாபாத், சென்னையில், கொல்கத்தா, டெல்லியில் வந்துட்டு இதோட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு குவாசி ஜுடிஷியல் அண்ட் குவாசி லெஜிஸ்லேட்டிவ் பாடி அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. அடுத்தது நீலக்குறிஞ்சி தட் ப்ளூம்ஸ் ஒன்ஸ் இன் 12 years இன்க்ளூடட் இன் ரெட் லிஸ்ட் ஆஃப் த த்ரெட்டன் ஸ்பீசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இது வந்துட்டு என்னன்னாக்கா ஸ்ட்ரோபில்லி, இது வந்துட்டு இதோட சயின்டிஃபிக் பேர் வந்துட்டு ஸ்ட்ரோபிலின்திஸ் குந்தியானா அப்படின்ற ஒரு பேர் இதோட வந்துட்டு சயின்டிஃபிக் நேமு. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் தான் இதை வந்துட்டு பாதுகாக்கிறாங்க. இதை வந்து ரெட் லிஸ்ட்டில் வந்துட்டு குளோபல் ரெட் லிஸ்ட்டில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சவுத் வெஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு இது இருக்குது. ஸோ இது வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. லீஸ்ட் கன்சர்ன்ஸு, த்ரெட்டன்டு, வல்னரபிள், எக்ஸ்டின்ட்டு, அப்புறம் எக்ஸ்டின்ட்டு இன் வைல்டு, அப்புறம் எக்ஸ்டின்ட்டு அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அந்த பூவோட ஹைட் பார்த்துட்டோம்னாக்கா இந்த செடியோட ஹைட் வந்து 3 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். ஹை ஆல்டிடியூடில் தான் இதை அதிகமாக பார்க்க முடியும். இது வந்துட்டு ஷோலா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷோலா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்றது இப்படி போயிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த பூவெல்லாம் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சவுத் வெஸ்ட் இந்தியாவில் பார்த்தோம் ஆல்ரெடி. இது வந்து 1340 2200 மீட்டர் ஹைட்டில் வந்துட்டு இது வந்துட்டு வளரும் அப்படின்றாங்க. இது வந்து ட்ராபிக்கல் மவுண்டெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்டில் தான் இது வளரும்.
ஃபோக் அண்ட் மிஸ்டி அதிகமாக உள்ள இடத்துல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டான்சர்ஸ் ஹூ ஸ்டம்பிள் ஃப்ரம் பாய்ஹுட் ஸ்டார்பன் டு அடல்ட்ஹுட் அனோனிமிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். த டான்சர்ஸ் ஹூ ஸ்டம்பிள் ஃப்ரம் பாய்ஹுட் ஸ்டார்போம் டு அடல்ட்ஹுட் டு அனானிமிட்டி அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கோத்திபுரா அப்படின்ற ஒரு டான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரிசாவில் வந்துட்டு இதோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து தேவதாசி ட்ரெடிஷனை பேஸ் பண்ணியிருக்கும். 14th centuries இது வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. ஸோ யங் பாய்ஸ் கேர்ள்ஸு அப்புறம் வந்துட்டு டீம் வந்துட்டு டெம்பிளில் இதை வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு பார்த்துட்டோம்னா 20,000 வருஷம் வந்துட்டு 20,000 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸு ரூரல் ஒரிசாவில் இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இதை கற்றுக்கிறதுனால ஸோ அவங்க வந்து ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது நியூ ரிப்போர்ட்டிங் நார்ம்ஸ் for banks will bolsters informal policy making சீதாராமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா யூஸ்டு ஃபார் ஃப்ரேம் பாலிசி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறம் செக்ஷன் 42 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு நியூ ரிப்போர்ட்டிங் பாலிசியை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்போதும் பார்த்துட்டோம்னா மந்தோட லாஸ்ட் ஃப்ரைடேயில் தான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க பேங்க்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக ஸோ ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியிலையும் 30ஆம் தேதியிலையும் ஃபோர்ட்நைட்டாக வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்கோட எஃபிஷியன்சி அண்டு அதோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேங்கிங் பாலிசி அப்படின்றது இதனால் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்தியா ஹேஸ் எ லாட் மோர் ஸ்லாப்ஸ் டு பர்சியூ ப்ரோக்ரஸிங் கேபிட்டலிசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இந்தியா ஹேஸ் எ லாட் மோர் ஸ்லோப் டு பர்சியூ ப்ராக்ரஸிவ் கேபிட்டலிசம் அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நியூ லிபரலிசம் தச்சலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பேக் ஆஃப் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ லிபரலிசம் தச்சலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க நியூ லிபரலிசத்தை. ஸோ ப்ராக்ரஸிவ் கேபிட்டலிசம் அப்படின்றது பார்த்துட்டோம்னா எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்ரஸிவ் கேபிட்டலிசம் அப்படின்றது எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணியிருக்கும் டு ரீஸ்டோர் வந்துட்டு பேலன்ஸ் பிட்வீன் த மார்க்கெட் அண்டு ஸ்டேட்டு சிவில் சொசைட்டியை வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் இதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அட்ரஸ் த சோசியல் சேலஞ்சஸை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ லார்ஜ் கார்பரேஷனோட இன்ஃப்ளூயன்ஸை வந்துட்டு கர்ப் பண்ணுறதுக்கு இதை வந்துட்டு இந்த நியூ கேபிட்டலிசம் லிபரலிசம்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அடுத்தது நியூ எம்பாக்ஸ் எலைட் ப்ரொபோஷ்னாலிட்டி அஃபெக்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. எம்பாக்ஸ் அப்படின்றது மங்கி பாக்ஸ். இது வந்து டிஎன்ஏ வைரஸ் டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டில் இருக்கும். 1958 தான் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இது வந்து டிரான்ஸ்மிட்டட் ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்றாங்க. இதுக்கு வேக்சின் அப்படின்றது ஆல்ரெடி இருக்குது, பட் ஆனால் எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்றாங்க. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் இது வந்துட்டு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஹைடன் dangers of irrational use of antibiotics on microbiomes அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம அதாவது ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணிடுது அப்படின்றாங்க. ஸோ மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பாய்சன் ஆகிடுது, அதை வந்து பாராடாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து வைப் அவுட் ஆகணும் அப்படின்னா லார்ஜ் பாக்டீரியாஸ் வந்துட்டு இந்த நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது லார்ஜ் பாக்டீரியாஸ் அதை வந்துட்டு அழிச்சிருது. ஸோ அதனால் வந்துட்டு அதை அழிக்கிறதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா டைசோபேசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இம்யூன் சிஸ்டத்தையும் வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரெயினை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்துட்டு மினிமம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.